இந்த மாதிரி சீசன் இருக்கும்போதே முருங்கைக்காய் கிரேவி செஞ்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு வச்சு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு முருங்கைக்காய் வச்சு சூப்பரான கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இப்போ முருங்கைக்காய் சீசனுங்க. சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகமும் 1/4 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே கடாயிலே 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சுங்க. ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடையே நல்லா இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கின பின்னாடி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காயில் நல்ல இரும்பு சத்து அதிகம் இருக்குங்க. இரும்பு சத்து இல்லாதவங்க முருங்கைக்காயெலாம் சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறலாம். பாருங்கள் முருங்கைக்காய் லைட்டாக அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மிக்சியில் வச்சுட்டு பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் பாருங்கள் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா முருங்கைக்காய் நல்லா வெந்து நல்லா கிரேவி மாதிரி வரட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பிளேட் போட்டு மூடிடலாம். திறந்து பார்த்துடலாங்க. பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதத்தில் போட்டு அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.